செங்கதிர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது செங்கதிரின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இதான் சொல்றது, பாராளுமன்ற சபாநாயகர் அவர்களே, சண்டியன் இல்லாத இடத்துல நொண்டியன் சண்டியன் தானண்டு. மீண்டும் ஒன்றாக சந்திக்கும் வாய்ப்பை பெற்ற முன்னாள் ஜனாதிபதிகள். காரணம் இதுதான். மஹிந்தவின் வீட்டில் நள்ளிரவில் காத்திருந்த மக்கள். ஜேவிபியால் பாதிக்கப்பட்ட பெற்றோர் கதறல். மொட்டு கட்சியின் வெற்றி பொதுமக்களின் வெற்றியாகும். நாமல் ராஜபக்ச. உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் விசேட அறிவிப்பு. பிரபல அரசியல்வாதி உட்பட 3 பேருக்கு எதிராக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. தொடரும் மன்னார் காற்றாலை எதிர்ப்பு போராட்டம். விஜயின் கரூர் பிரச்சார கூட்டத்தில் நெரிசல். 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சோகம். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இனி விரிவான செய்திகள். சீன மக்கள் குடியரசின் 76வது தேசிய தின கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் அண்மையில் சீன தூதரகத்தில் நடைபெற்றது. சீன மக்கள் குடியரசின் தேசிய தினம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. கொழும்பில் அமைந்துள்ள சீன தூதரகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் அனில் ஜெயந்த கலந்து கொண்டு உரையாற்றினார். மேலும் அந்த நிகழ்ச்சியில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, மைத்திரிபால சிறிசேன ஆகியோரும் கலந்து கொண்டனர். பிவுத்துரு ஹெல உரிமையவின் தலைவர் உதய கம்பன்பில, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்த போது முறைப்பாடு ஒன்றை வழங்கியுள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் திகதி மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் ஒருவர் காணாமல் போனதாக அவர் முறைப்பாடு செய்துள்ளார். பெலவத்தையில் காணாமல் போன இந்த தலைவரை உடனடியாக கண்டுபிடிக்குமாறு உதய கம்பன்பில கோரிக்கை விடுத்துள்ளார். கம்பன்பிலவின் முறைப்பாட்டினை புரிந்து கொண்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச புன்னகையுடன் பதிலளித்துள்ளார். கடந்த கால நிகழ்வுகளை நினைவு கூர்ந்த மஹிந்த ராஜபக்ச 1988 தொடக்கம் 1989ஆம் ஆண்டு காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணியில் காணாமல் போன இளைஞர்களின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ஹால்டன் வீட்டிற்கு வந்து பல முறைப்பாடுகளை செய்துள்ளதாக கூறியுள்ளார். அவர்கள் நள்ளிரவில் ஹால்டன் வீட்டிற்கு வந்து அதிகாலை வரை இந்த வீட்டில் இரவை கழித்ததாகவும் காணாமல் போன தங்கள் பிள்ளைகள் பற்றிய தகவல்களை வழங்கியதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு வந்த அனைத்து முறைப்பாடுகளை உடனடியாக விசாரிக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் மஹிந்த ராஜபக்ச இதன்போது தெரிவித்தார். எதிர்காலத்தில் மொட்டு கட்சியின் நாட்டில் பெறும் வெற்றியானது பொதுமக்கள் பெறும் வெற்றியாக மாறும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் சூழல் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், எங்களது கட்சி கொள்கை அரசியல் செய்யும் ஒரு கட்சியாகும். மக்கள் சார் கொள்கைகளே எங்கள் கட்சியின் அடிப்படையாகும். அந்த வகையில் எதிர்காலத்தில் நாங்கள் பெறும் வெற்றியானது பொதுமக்களின் வெற்றியாக மாறும். அவ்வாறுதான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் அரசியல் செய்தார். எங்களை பொறுத்தவரை தனிநபர்களை விட கொள்கையே எங்களுக்கு பிரதானமானது. அதன் காரணமாக கொள்கையின் அடிப்படையில் அதனை வெற்றி பெற வைப்பதற்காகவே நாங்கள் அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளோம். திசகுட்டி ஆராய்ச்சி அண்மையில் தெரிவித்த ஒரு கருத்து ஊடகங்களில் ஊதி பெருப்பிக்கப்படுகின்றது. ஆனால் அது ஒன்றும் பெரிய விடயமல்ல. இந்த அரசாங்கத்தில் ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க இருந்தபோதும் தாங்களும் ஜனாதிபதி என்ற நினைப்பில் முன்வரிசையில் சிலர் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றனர். திசகுட்டி ஆராய்ச்சியின் கருத்தும் அவ்வாறானதே. இந்த அரசாங்கத்தில் இருக்கும் அமைச்சர் லால்காந்த போன்றவரே திசகுட்டி ஆராய்ச்சியாகும். அவரது கருத்தை பெரிதுபடுத்த தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இதான் சொல்றது, பாராளுமன்ற சபாநாயகர் அவர்களே, சண்டியன் இல்லாத இடத்துல நொண்டியன் சண்டியன் தானண்டு. என்னென்றால் யாழ்ப்பாணம் என்றது என்பிபியினுடைய வெத்தலைப்பட்டி இல்லை. நான் கேட்குற கேள்வி என்னென்றால், கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் கூட ஒழுங்காக வரையில. நான் இதுவரைக்கும் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில், அந்த அமைச்சிட்டர்கள் இந்த அமைச்சிட்டர்கள் இந்த அமைச்சிட்டர்கள் என்று நான் கேட்குற கேள்விக்கு ஒரு பதில கூட ஒழுங்காக சொல்ல தெரியல. வடக்கில் அபிவிருத்தி என்று சொல்ற பேர்வையில மக்களுடைய காணிகள், மக்கள் அங்க சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் காணிக்காக. எவ்வளவு பொய் சொல்றாருன்னு பாருங்கள் இவர்கள். நான் கேட்கிற முதலாவது கேள்வி, என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, அந்த மானா பிரதீபனை நீங்க வெளியேற்றல, ஊழல்னு உங்க ஆளுநர் கடிதம் அடிச்சிருக்கிறார், நீங்கள் மானா பிரதீபனை வெளியேற்றல. சரி, கவலை இல்லை, பரவாயில்லை. இதுவரைக்கும் இந்த டிசிசி மீட்டிங் ஒரு வருடம் கூட்டப்பட்ட டிசிசி மீட்டிங்கள்ல
இந்த அபிவிருத்தி தொடர்பாக செய்த ஒரு வேலையை சொல்லலாமா உங்களால? சும்மா கல்லினர் அது ஆக்காட்ட கூட பேக்காட்ட கூடாது. ஒரு வேலையை சொல்லுங்க யாழ்ப்பாணத்தில். ஒரு வேலை எழும்பி சொல்லுங்க. இந்த டிசிசி மீட்டிங்கள்ல எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நடைபெற்றது என்று சொல்லி ஒரு வேலையை சொல்லுங்க. சும்மா ஆக்காட்டுறது பேக்காட்டுற வேலையை வந்து யாழ்ப்பாணத்தில் வைக்க கூடாது என்றால் யாழ்ப்பாணம் அவரை வச்சு வெத்திலப்பட்டி இல்லை. வார நேரம் போற நேரம் நான் சாப்பிடுறது. ගරු අමාත්‍යතුමා අමාත්‍යංශ නිවේදන ප්‍රවාහන මහා எங்களுடைய பிரதேசத்திலே இன்று மீனவர்களுக்கு பிரச்சனை காணப்படுகின்றன. இன்று அனுமதியுடன் கூடிய வலைகளை பாவிக்கின்ற அந்த மீனவர்களுக்கு கூட நிம்மதியாக சுதந்திரமாக அவர்களுடைய தொழிலை செய்ய முடியாத ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றன. அதே போன்றுதான் ஏனைய காணி பிரச்சனைகள், முத்துநகர் போன்று முஸ்லிம் பிரதேசங்களிலே காணி பிரச்சனைகள் காணப்படுகின்றன. திருகோணமலை டிசிசி கூட இம்முறை அல்ல சென்ற முறைகள் கூட வெள்ளிக்கிழமையிலே நடைபெறுகின்றன. திருகோணமலை மாவட்டத்திலே கூடுதலான அதிகாரிகள் இன்று முஸ்லிம் அதிகாரிகளாக இருக்கின்றார்கள். இன்று முஸ்லிம் மக்கள் கூடுதலான வாழுகின்ற ஒரு பிரதேசத்திலே இன்று டிசிசி கூட்டம் கூட வெள்ளிக்கிழமையிலே கூடுகின்ற ஒரு நிலை இன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. கேட்டால் நாங்கள் இனவாதத்தை ஒழித்து விட்டோம், மதவாதத்தை ஒழித்து விட்டோம், இன்று 159 பேர் இன்று மக்களால் வந்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற நீங்கள் ஏன் இவ்வாறான ஒரு செயற்பாடுகளை நீங்கள் இனவாதமாக காட்டுகின்றீர்கள்? இதுக்கு அரசாங்கமா அல்லது அரசு அதிகாரிகளா என்பதை நாங்கள் கேட்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் பாராளுமன்றத்திலே பேசினாலும், நாங்கள் எந்த விடயத்தை பேசினாலும் நீங்கள் பழைய வரலாறை தொட்டு சென்ற காலங்களிலே செய்யப்பட்ட விடயங்களை பேசுகின்ற ஒரு அரசியலை தான் இன்று ஒரு வருடமாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்று ஒரு வருடத்திலே என்ன அபிவிருத்தியை செய்தீர்கள் என்பதை நாங்கள் கேட்கின்றோம். இன்று பிரதான ஹைவேயிலே காடை பாவித்து வாகனம் செல்லுகின்றது ஒரு அபிவிருத்தியா? 100 மீட்டர் 200 மீட்டருக்கு காப்பட் வீதிகளை அமைப்பது ஒரு அபிவிருத்தியா? இவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் உண்மையிலே மிக கவலையோடு இந்த இடத்திலே சொல்லுகின்றோம். நீங்கள் அரசாங்கத்தை அமைப்பதற்கு முன்னர் நாங்கள் எந்த ஒரு அபிவிருத்தி செயற்பாடுகள் அல்லது நிகழ்ச்சி நிரலிலே கலந்து கொள்ள மாட்டோம் என்று சொன்னீர்கள். இன்று ஒரு பைப்பை துறப்பதற்காக இன்று மாலையும் கழுத்துமாக வருகின்றீர்கள். வீதிகளில் இருக்கின்ற ஒரு குழியை சீமாந்து போடுவதற்காக இன்று மாலையும் கழுத்துமாக வருகின்றீர்கள். இதை எவ்வாறு நாங்கள் ஏற்றுக்கொள்வது? இன்று நீங்கள் சொன்ன என்ன விடயத்தை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் என்பதை கேட்கின்றோம். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட இரு பிரதிவாதிகளுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தீர்மானித்துள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகற்றும் பணியை கொரிய நிறுவனத்திற்கு ஒப்படைத்ததால் அரசாங்கத்திற்கு 2.6 மில்லியன் ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டமை தொடர்பான வழக்கு நேற்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சந்தேக நபர்களுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். குறித்த வழக்கில் முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன மற்றும் மீன்பிடி துறைமுக கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் ஓபாலி லியனகே ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். வழக்குடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் அண்மை காலமாக லாபமடைந்துள்ளதாக சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். கடந்த மாதம் 85 மில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில் லாபமடைந்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் நேற்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிபுணத்துவ திட்டமிடலுக்கு அமைய யாழ்ப்பாணம் விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்படுமே தவிர அரசியல்வாதிகளின் நோக்கங்களுக்காக அல்ல என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் நேற்றைய அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலைய அபிவிருத்திக்காக 2025ஆம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதியில் 2025 9/21 வரையான காலப்பகுதியில் 150 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கான காணிகள் பெற்றுக் கொள்ளப்பட்டு அபிவிருத்தி பணிகள் பாதுகாப்பு அமைச்சினால் மேற்கொள்ளப்படுகின்றது. ஆகவே இவ்விடயம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சிடம் கேள்விகளை கேட்பது பொருத்தமானதாக அமையும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். 2024-2025 ஆண்டிற்கான வருமான வரி கட்டணங்களை அனைத்து வரி செலுத்துவோர்
எதிர்வரும் 30க்குள் செலுத்த வேண்டும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இறுதி அறிவித்தல் வழங்கியுள்ளது. இந்த விதி தனிநபர்கள், நிறுவனங்கள், கூட்டு தாபனங்கள், பங்குடைமைகள் மற்றும் பிற பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கு பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இணைய வழியில் அல்லது இலங்கை வங்கியின் எந்தவொரு கிளையிலும் வரி கட்டணங்களை செலுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்டணத்தில் தாமதம் அல்லது செலுத்த தவறினால் வட்டி மற்றும் அபராதங்கள் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு விதிக்கப்பட்ட அபராதங்கள் மற்றும் வட்டிகள் எந்த சூழலிலும் விலக்கு அளிக்கப்பட மாட்டாது அல்லது குறைக்கப்பட மாட்டாது எனவும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. அதிகளவிலான ஆற்றல் இழப்பு பெரும்பாலும் பழமையான மின் சாதனங்களால் ஏற்படுவதாக இலங்கை நிலைபெறுதக சக்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த இழப்பு பெரும்பாலும் 10 ஆண்டுகளுக்கும் மேலான குளிர்சாதன பெட்டிகளை பயன்படுத்துவதால் ஏற்படுவதாக அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. கொழும்பில் ஊடகங்களுக்கு வழங்கிய செவ்வியின் போது அதிகார சபையின் பணிப்பாளர் ஜெனரல் ஹர்ஷ விக்ரமசிங்கே இதனை தெரிவித்துள்ளார். ஆய்வுகளின் போது இலங்கையில் திறமையற்ற வீட்டு உபயோக பொருட்கள் அதிக மின்சார கட்டணத்திற்கு நாங்கள் அறிந்தோம். இந்த பிரச்சினை பொதுவாக 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்படுத்தப்படும் குளிர்சாதன பெட்டிகளில் காணப்படுகின்றது. மேலும் குளிரூட்டியால் இந்த பிரச்சினை ஏற்படுகின்றது. மேல் மாகாணத்தில் உள்ள வீடுகளில் 1/3 குளிர்சாதன பெட்டி பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் கரூர் மாவட்டத்தில் இடம்பெற்ற அரசியல்வாதி ஒருவரின் பிரச்சாரத்தின் போது கூட்டத்தில் சிக்குண்டு குறைந்தது 31 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதில் 6 சிறார்களும் 16 பெண்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சம்பவத்தில் 45க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. பிரச்சார கூட்டத்தில் ஏற்படும் சன நெரிசலில் சிக்கியும் கூட்டம் நிறைவடைந்து மக்கள் கலைந்து சென்றபோது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கியும் அவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி சிகிச்சை அளிக்கவும் நோயாளர் காவு வண்டிகளை தயார் நிலையில் வைக்கவும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பணிப்புரை விடுத்துள்ளார். கரூரில் இருந்து வரும் செய்திகள் கவலை அளிக்கின்றன. நிலைமையை சீராக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன என முதல்வர் மு.க. ஸ்டாலின் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பெரும்பாலானோர் பிரச்சார கூட்டத்திலேயே உயிரிழந்ததாகவும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தமிழ்நாடு சுகாதார அமைச்சை மேற்கோள் காட்டி தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை தமிழக முதல்வர் இன்று காலை கரூர் மாவட்டத்திற்கு பயணமாக உள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.